வசனத்துக்காக நாம் கடந்து போவோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை நான் படிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் 36:11. உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். 36:1 படிக்கும்போது இந்த அதிகாரம் எழுதப்பட்டதன் நோக்கம் அல்லது காரணம் யாருக்காக எழுதப்பட்டது என்பதை வாசிக்கிறோம். மனுப்புத்திரனே, இஸ்ரவேல் மலைகளை நோக்கி தீர்க்கதரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் மலைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் மலைகளுக்கு சொல்லப்படுகிற அந்த வார்த்தை ஒரு வாக்குத்தத்தம். இஸ்ரவேலின் மலைகளுக்கு அப்படின்னு வரும்போது இஸ்ரவேலின் ஜனங்களுக்கும் அது உண்டாகத்தக்கதான ஒரு வார்த்தையாகத்தான் அது இருக்கிறது. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இஸ்ரவேலின் மலைகள் தாழ்த்தப்பட்டு போனதனால் அந்த மலைகளை சுற்றி இருக்கிறதான இன்னும் ஏராளமான மலைகள் உண்டு. ஸ்தோத்திரம். ஏதோம், சேயீர் மலைகள் என்று பலதரப்பட்ட மலைகள் இருக்கிற போது ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் மலைகளுக்கு ஏன் சொல்லுகிறார் என்றால், இஸ்ரவேல் மலைகளுக்கு ஏற்பட்ட அவமானங்களினாலே, நெருக்கங்களினாலே ஆண்டவர் மனம் இறங்கி அந்த இஸ்ரவேலின் மலைகளை ஆசீர்வதிப்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். 4ஆம் வசனம் கூட வாசிக்கிறேன். இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தைகளை கேளுங்கள். மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் பாழாக்கப்பட்ட அவாந்தரங்களுக்கும் வெறுமையாய் விடப்பட்ட பட்டணங்களுக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை சுற்றிலும் மீதியான பிரஜாதிகளுக்கு நீங்கள் கொள்ளையும் பரியாசமானபடியினால், ஏன்னா சுற்றி இருக்கிற எல்லா மலைகளும் உங்களை பரியாசம் பண்ணினது, அதனாலே நான் உங்களை நற்சீர் உண்டாக செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். கீழே வாசிக்கிற போது கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், என் தேசத்தை கொள்ளையிடப்பட்ட வெளியாக்கும்படி அதை முழு இருதயத்தின் சந்தோஷத்தோடும் கர்வமான மனதோடும் தங்களுக்கு சுதந்திரமாக நியமித்துக் கொண்ட பிரஜாதிகளில் மீதியானவர்களுக்கு விரோதமாகவும் ஏதோம் அனைத்திற்கும் விரோதமாகவும் என் அக்கினியான எரிச்சலினால் பேசினேன் என்று நிச்சயமாக சொல்லுகிறேன். இஸ்ரவேல் மலைகள் தாழ்த்தப்பட்டு போனதால், அவமானப்பட்டதுனாலும் நெருக்கப்பட்டதுனாலும் கர்த்தரே மனம் இறங்கி சொல்றாரு, நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன், உனக்கு நற்சீர் உண்டாக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். இதுதான் இன்னைக்கு இந்த காலவேளையில நமக்கான செய்தி. ஆண்டவர் சொல்றாரு, ஏற்கனவே ஒரு சீர் இருக்கிறது, அதை விட நற்சீர் உண்டாக செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றார். நீ இழந்து போன சீரை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். தேவன் நம்மை சீர்படுத்தி நற்சீர் உண்டாக செய்கிறவர். ஒன்றை சீராக்க விரும்புகிறார் ஆண்டவர். சீரற்று இருக்கிறவர்களை சீராக்கி நற்சீர் உண்டாக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். சீர் உண்டாக்குதல் என்றால் என்ன அர்த்தம்? அங்கே சீராக வேண்டிய வேலை அங்கே இருக்கிறது. நம்முடைய தேவன் எப்பொழுதுமே நம்மை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக நம்மை சீராக்கவே ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆமோஸ் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் படிக்க விரும்புகிறேன். ஆமோஸ் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் எதை சீராக்குகிறார்னா, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமீன். பாழாய் போனதை சீர்படுத்துகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பூர்வ நாட்களிலே அது இருந்த இடத்திலிருந்து விழுந்து போனது தாவீதின் கூடாரம். ஏற்கனவே இருந்த அந்த ஸ்தலம் பாழாய் போயிருக்கிறது. அவைகளை தேவன் என்ன செய்கிறார்னா, சீர்படுத்த விரும்புகிறார் என்பதை இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் எசேக்கியேல்ல நாம் பார்க்கும்போது 36ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே நாம் அதை படிக்க முடியும். கர்த்தராகி நான் நிர்மூலமாக்கினவைகளை கட்டுகிறேன், நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகி நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதுல ஒரு வார்த்தை வருகிறது, பாழானதை
பயிர் நிலமாக்குகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக நேரங்கள்ல இந்த பாழான நிலைமைகள் இருக்கிற அந்த சூழ்நிலைகள் ஸ்தோத்திரம் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஸ்தோத்திரம். பாழானதுன்னா என்ன அர்த்தம்னா மறுபடியும் அது சரியாகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். அன்பானவர்களே, பாழா பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கூட தேவன் அதை என்ன செய்ய முடியும்னா சரிப்படுத்த தேவனாலே கூடும். நம்முடைய வாழ்க்கையில எந்த பகுதி பாழா இருக்கிறது என்று நினைத்தால், குறிப்பாக இந்த வார்த்தை கொஞ்சம் கஷ்டமான வார்த்தையா இருக்கலாம், பாழாய் போயின அப்படிங்கிற வார்த்தை கஷ்டமா இருக்கலாம். ஆனா வாழ்க்கையில சில ஏதோ ஒரு பகுதி நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு எண்ணம் வரும், இது முடிஞ்சு போன கதை, இது தேராது, இது உதவாது, இனி வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு இடம் நம்ம வாழ்க்கையில வச்சிருப்போம். அதை பத்தி சில நேரத்தில் யோசித்து முயற்சி பண்ணி என்னெல்லாமோ அது சரி செய்யறதுக்கு பண்ணிட்டு முடியாத போது தூக்கி எறிந்து போடப்பட்ட சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அவைகளை எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாரா? சீர்படுத்த விரும்புகிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு வர வேண்டிய சில ஆசீர்வாதங்கள் இனி வராது, முடிந்து போனது. நமக்கு வர வேண்டிய சொத்துக்கள் வராது, நமக்கு வர வேண்டிய நன்மைகள் வர வாய்ப்பே இல்லை, ரொம்ப வருஷம் ஆகி போச்சுது, இனி அந்த செய்திகள் கேட்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறது கூட தேவன் பாழாய் போனவைகளை கிடைக்க பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? அல்லேலூயா. ஆண்டவரே சொல்றாரு, பாழானவைகளை சீர்படுத்துகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று பாழாய் போனது என்று எண்ணி விட்டீர்களா? முடிந்து போன கதை என்று எழுதி விட்டீர்களா? தேவன் அப்படி பாழாய் போனதை கூட தேவன் ஞாபகத்தில் வைத்து அதை மறுபடியும் தோண்டி எடுத்து அவைகளை சரிப்படுத்தி சீர்படுத்தி நமக்கு தேவன் கொடுப்பதற்கு போதுமான தேவனா இருக்கிறார். வசனம் அதைத்தான் சொல்கிறது, பாழானவைகளை பயிர் நிலமாக்குகிற தேவனாக இருக்கிறார். தேவன் சீர்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் எலிசாவை பற்றி ஒரு வேத வசனம் சொல்லுகிறது. என்னவென்றால், ஸ்தோத்திரம், எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எலிசா அவர் பின்தொடர்ந்து போய் எலியாவின் சால்வையை அவர் பெற்றுக்கொண்டார். எலியாவின் ஸ்தோத்திரம் அந்த அபிஷேகத்தை 2 மடங்காக எலிசா பெற்றுக்கொண்டார். எல்லாரும் அந்த எலிசாவை வேதனைப்படுத்தினார்கள், அவமானமாக எண்ணினார்கள். ஆனா அதுக்கு பிறகு இந்த எலிசாவை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க சொல்லும் போது சொல்றாங்க, இந்த கிணறு பாழாய் போனது என்று சொல்லுகிறார்கள். எலிசா அந்த பாழான கிணற்றை அவர் சீர்படுத்துகிறதை அந்த வேதாகம புஸ்தகங்களை நீங்க படிக்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் ஸ்தோத்திரம் ஆமென் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கட்டது, நிலமும் பாழ் நிலம் என்றார்கள். தேசம் கெட்டு போயிருந்தது, பாழ் நிலமாக இருந்தது. அப்பொழுது சொல்லப்படுகிற அந்த வார்த்தை அங்கே வாசிக்கிறோம், புது தோண்டி எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதில் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின் படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. எலிசா அந்த ஒரு தோண்டியில் உப்பை போட்டு அந்த நீருற்றுக்குள்ளே கிணற்றுக்குள்ளே அவன் அதை போட்ட பொழுது அந்த கிணறு சுத்தமாக்கப்பட்டது, ஆரோக்கியமானது என்பதை பார்க்கிறோம். அது பாழானது, மாறி போனது. நான் சொல்லுகிறேன், எலிசாவி போட்டதான உப்பில் அல்ல, எலிசாவின் தேவனாலே அந்த அற்புதம் என்ன செய்தது? நடந்தது. எலிசா ஏதோ ஒண்ணு செய்யறாரு, உப்பு ஒரு தண்ணீரை சுத்தமாக்குமா என்றால் இல்லை. ஸ்தோத்திரம். தண்ணீரை உப்பு கலந்த தண்ணீர் என்னவாகும்? அது குடிக்க முடியாதுதான் ஆகும். ஸ்தோத்திரம். தண்ணீரில் உப்பு இருந்தால் அதை எடுத்தால் தான் குடிக்க முடியும், உப்பு இருந்தால் குடிக்க முடியாது. எலிசா உப்பை போடுகிறார். அப்படியானால் உப்பு தண்ணீரை ஆரோக்கியமாக்கவில்லை, தேவன் எலிசா மூலமாக அந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினார். அந்த தேசம் செழிப்பானது, அது பாழாய் போனது, மாற்றப்பட்டது என்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, பாழானதை நான் பயிர் நிலமாக்குகிறேன், பாழானதை நான் சீர்படுத்துகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி செய்ய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில உறவுகள், சில விதமான பொருட்கள், சில விதமான ஸ்தோத்திரம் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் பாழாயிருந்தால், அந்த பாழானது என்ற வார்த்தை எதை காட்டுதுன்னா, இனி கிடைக்க வாய்ப்பில்லை, இனி வர வாய்ப்பில்லை, இனி ஆசீர்வாதத்துக்கான வாய்ப்பில்லை, இனி என் வாழ்விலே முன்னேற்றத்துக்கான வாய்ப்பில்லை அப்படின்னு ஒன்னு சொல்றோம்ல, அதுதான் எதுன்னா பாழாய் போனதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அதை தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கால் வலி ஆகி போச்சுது, மூட்டு வலி, டாக்டர்கிட்ட போனேன், இனி வயசாகி போச்சுமா, உங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த வலி
சில டாக்டர் அப்படித்தானே சொல்றாங்க, நம்ம ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா, ஏதாவது ஆறுதலான வார்த்தை கிடைக்குமா டாக்டர் சொல்வாரு, இப்படியே நொண்டி நொண்டி கடைசியில் உங்க காலத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க, இதுதான் உங்க பொழப்பு, இதுக்குமே ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் தேஞ்சு போச்சு, எல்லாம் ஜவு போயிடுச்சு, எல்லாம் அதாச்சு இதாச்சுன்னு சொல்லி கடைசியில் சொல்ற வார்த்தை, இதுக்கு மேல ஒண்ணுமே முடியாதுன்னு ஒரு இடத்துல வந்து நிற்கும் போது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சொல்றாரு, பாழானதையும் பயிர்நிலமாக்குகிற ஒரு தேவன். கையை தட்டி கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஆண்டவர் சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. என் தேவன் பாழானதை முடியாது என்பதை கர்த்தர் மறுபடியும் ஆண்டவர் தாமே சீர்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. நான் நம்புகிற நம்பிக்கை மனுஷனுடைய வார்த்தையினால் அல்ல, தேவனாலே உண்டாகிறது. நான் அவரை முழுமையாக நம்புகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பாழானதை அவர் சீராக்குகிற தேவனாக இருக்கிறார். 36:12 எசேக்கியேல்ல நாம் படிக்கும் போது, அன்பானவர்களே, கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். 36ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்கள் மேல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மனுஷரை நடமாட பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த வசனத்துல ரொம்ப கவனிக்கணும். ஆண்டவர் வந்து பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு என் ஜனம், என் ஜனம் என்று சொல்லியிருக்கிறார். அது ஒரு உறவு, ஸ்தோத்திரம். அது ஒரு உறவை காட்டுது. ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில ஒரு நல்ல ஐக்கியத்தை காட்டுகிறது. தேவன் நம்மை உரிமை பாராட்டுகிறார். நமக்குள்ளே ஒரு இணக்கத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறாரு. பிள்ளை அப்படின்றத விட என் பிள்ளை அப்படின்றது இன்னும் கொஞ்சம் வலுவானது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு என் ஜனம் என்று சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனம் அப்படின்னு சொல்றதுக்கும் என் ஜனம் அப்படின்றதுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் என்ன செய்யுது இருக்கு. அல்லேலூயா. இஸ்ரவேலே அப்படின்னு கூப்பிடுறது வேற, என் ஜனமேன்னு கூப்பிடுறது வேற. உங்களை என்னை ஆண்டவர் சொல்லாரு என் மகனே, என் பிள்ளையே, என் மகளே அப்படின்னு உரிமையோடு கூட ஆண்டவர் கூப்பிடுகிறாரு. அந்த உறவு பாழாய் போயிருந்தாலும் அவைகளையும் தேவன் சீர்படுத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறாரு. சிலரை என் ஜனமே, என் மகளேன்னு ஆண்டவர் கூப்பிடுற இடத்துல சிலர் இல்லாம இருக்கலாம், கொஞ்சம் தூரமான இடத்துல நிக்கலாம். ஏதோ ஒன்று என்னையும் அவரையும் பிரித்து இருக்கிறது. என் மகளேன்னு அவர் கூப்பிட்ட ஒரு நாள் உண்டு. ஆனா இப்போது என் மகளேன்னு கூப்பிடுற இடத்துல நான் இல்ல. ஏனென்றால் தேவனுக்கு விரோதமாக நான் செய்த பாவம் அவர் என் ஜனமேன்னு கூப்பிடுற இடத்துல நான் இருக்க முடியல. என் தேவன் என் பாவங்களை மன்னித்து என் ஜனமேன்னு கூப்பிடுற இடத்துல நான் வரணும். இஸ்ரவேலேன்னு கூப்பிட்டா தூரமான இடத்தை காண்பிக்கிறது, என் ஜனமேன்னு கூப்பிட்டா பக்கத்தில் இருக்கிற மாதிரி காண்பிக்குது. என் ஜனமேன்னு கூப்பிட முடியாதபடி ஒன்று பாழாய் போனதான அந்த உறவு, தேவனுக்கும் எனக்கும் இடையில் அந்த உறவு பாழாய் போயிருந்தால் அந்த உறவை மறுபடியும் தேவன் புதுப்பிக்கிறவர், சீர்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எசேக்கியேல் 36:12 இன்னொரு வார்த்தைகளை நாம் கவனிக்க முடிகிறது. அன்பானவர்களே, அவர்கள் உன்னை கையாள்வார்கள், அவர்களுக்கு சுதந்திரமாய் இருப்பாய், நீ இனிமேல் அவர்களை சாக கொடுப்பதில்லை என்று ஒரு வாக்குத்தத்தமான வசனத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். அதுல அவர்கள் உன்னை கையாள்வார்கள்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? இஸ்ரவேல் உன்னை கையாள்வார்கள், இஸ்ரவேல் உன்னை கையாள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலின் மனுஷரை நான் நடமாட பண்ணுவேன், இஸ்ரவேலின் மனுஷர் உன்னை கையாள்வார்கள், நடத்துவார்கள், ஆளுகை செய்வார்கள். அது வந்து ஒரு பொறுப்பை காண்பிக்கிறது. அன்பா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பொறுப்பு புதுப்பிக்கப்படுகிறது. ஏற்கனவே அப்படித்தான் இருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் அவர்கள் செய்த பாவங்களினாலே அவர்களுடைய வாழ்விலே அந்த பொறுப்புகள் எல்லாம் விட்டு போனது, இழந்து போனது, பின்தங்கி போனது. ஆண்டவர் சொல்றாரு, நீ விட்டு போன, இழந்து போன, மங்கி போன அந்த உறவுகளை அல்ல, உறவுகளையும் உன்னுடைய பொறுப்புகளை நான் என்ன செய்கிறேன், புதுப்பிக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில பொறுப்புகள் புதுப்பிக்கப்படுவதாக. தேவன் நமக்கு ஏற்கனவே கொடுத்த பொறுப்புகளை நாம் விட்டு விட்டோமா? தேவன் தந்த அந்த வேலைகளை விட்டு விட்டோமா? கர்த்தர் நமக்கு சில காரியத்துல கர்த்தர் நம்மளை நியமிச்சார் இல்லையா? மகளே நீ இதை செய்ய வேண்டும், இதை மகனே செய்ய வேண்டும் சொல்லி கர்த்தர் நமக்கு சில பொறுப்புகளை தந்திருந்தால், சில ஊழியங்களை தந்திருந்தால், சில வேலைகளை ஆண்டவர் தந்திருந்தால், அது விட்டு போயிருந்தால் அவைகளையும் தேவன் என்ன செய்கிறாரா? புதுப்பிக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சபை சார்ந்த பொறுப்புகளாக இருந்தாலும் சரி, வேலை சார்ந்த பொறுப்புகளாக இருந்தாலும் சரி, அதிகாரங்களாக இருந்தாலும் சரி, அந்த மேன்மையா இருந்தாலும் சரி, மற்றவர்களை வழி நடத்துகிற, மற்றவர்களுக்கு ஆலோசனை தருகிற, நீங்கள் கையாள்கிற அந்த வார்த்தை அதில் பயன்படுத்தி இருக்கிறது. மற்றவங்களை கையாள்கிற கூடிய அந்த மேற்பார்வை பண்ணுகிற, நடத்துகிற, நீங்க 4 பேருக்கு முன்னாடி நின்று அவங்க நடத்துகிற அந்த பொறுப்பை நீங்க இழந்திருந்தீங்கன்னா அதை மறுபடியும் உங்களுக்கு தருவதற்கு, அப்படி பாழாய் போன அந்த பொறுப்புகளை மறுபடியும் புதுப்பிப்பதற்கு, பழைய ஸ்தானத்தில் உங்களை கத்த நிறுத்துவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார்.
அல்லேலூயா. மோசே பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறதுக்கு அவனுக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு ஆசை என்ன செய்யுதுன்னா இருந்தது. அரண்மனையில தான் இருந்தான், பார்வோனுடைய அரண்மனையில. பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக அவன் இருந்தான். அவனுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருந்துச்சு, நம்முடைய ஜனம் இந்த எகிப்துல பாதிக்கப்படுறாங்களே, அவங்கள சரியாக்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். யாரும் அவனுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கல, அவனே அந்த பொறுப்பை எடுத்துக்கிறான். எகிப்தியர் இஸ்ரவேலை தாக்கும் போது அதை போய் அவன் கண்டிக்கிறான், அதை சரி செய்ய நினைக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய ஜனமாக மோசேயை நினைத்து இஸ்ரவேலின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக முயற்சிகளை எல்லாம் எடுக்கிறான். ஆனா மோசேயின் முயற்சி அங்கே தடை செய்யப்படுது, அது நடக்கல. எல்லாருமா சேர்ந்து அவனை தடுக்கிறாங்க. நீ உன்னை எங்களுக்கு அதிகாரியாக வைத்தவன் யார் என்று அவனை தடுக்கிறாங்க. பொறுப்பாக இருக்க வேண்டியவன் அல்லது ஒரு பொறுப்பேற்று நடத்த விரும்புகிறவன் அது கிடைக்கவில்லை என்று அவன் அந்த பொறுப்பில் இருந்து ஓடி விடுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இதை விசுவாசிக்கிறவர்களே, மோசே எதிர்பார்த்த அந்த பார்வோனுடைய அரண்மனையில் இருந்து வாழ்ந்த அந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் எதிர்பார்த்த அந்த பொறுப்பு அவனுக்கு கிடைக்காமல் போனது. அவன் எதிர்பார்த்த அந்த பொறுப்பை மக்கள் அவனுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் தேவன் அவனுக்கு மறுபடியும் ஆண்டவர் கொடுத்தார். மீதியான் தேசத்திலிருந்து மறுபடியும் வந்த போது அந்த ஜனங்களே சொன்னார்கள், ஸ்தோத்திரம், நீர் எங்களோடு பேசும் என்றார்கள். எந்த ஜனங்கள் அவனை வேண்டாம்னு துரத்துனாங்களோ, உன்னை எங்களுக்கு யார் பொறுப்பாக வச்சது, உன்னை எங்களுக்கு யார் அதிகாரியா வச்சது, நீ ஒண்ணு எங்களுக்கு வழக்கு தீர்க்க வேண்டாம், நீ ஒண்ணு எங்களுக்கு தலைவனாக இருக்க வேண்டாம்னு துரத்தி அடிச்சாங்க மோசேய. ஆனா அந்த மோசே தான் இஸ்ரவேல் ஜனத்தை வழி நடத்தி கொண்டு வந்தான். அந்த மோசே தான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் விடுதலை ஆக்கினான். தேவன் மறுபடியும் அந்த பொறுப்பில் அவனை கர்த்தர் கொண்டு வைத்தார். எந்த ஜனங்கள் வேண்டானாங்களோ அவங்க முன்னாடி கொண்டு வைத்து அவனை ஆள செய்தார். உங்களை தூக்கி எறிந்தவர்களுக்கு முன்னாடி கர்த்தர் தலைமையாய் கொண்டு வைப்பார் ஆண்டவர். உங்களுக்கு அந்த விசுவாசமே இல்லை போல தெரியுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை தூக்கி எறிஞ்சவங்க முன்னாடி கர்த்தர் உயர்த்தி வைப்பார், தலைநிமிர பண்ணுவார் ஆண்டவர். இது தேவனுடைய வாக்குத்தத்தம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நற்சீர் ஆண்டவர் தருவார், சீர் தருகிறவர். ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன தருவாரா? சீர் தருவாராம். கல்யாணத்தில் தான் சீர் கொடுப்பாங்க, அந்த சீர் அல்ல. இந்த சீர் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் தருகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள். நல்ல சீரை தேவன் தருகிறார். நற்சீர் கொடுக்கிறான்னு சொல்றார். நற்சீர் கொடுப்பதற்கு முன்னாடி நம்மளை சீர்படுத்துறாரு, நம்முடைய பாலானதை சரிப்படுத்துறாரு, நம்முடைய வாழ்வில் இருந்ததான அந்த பிளவுகளை மாத்துறாரு. ஆண்டவருக்கு நமக்கும் இடையில் அந்த என் ஜனம் அப்படின்ற அந்த இடத்துல உள்ள உறவு பாதிக்கப்பட்டிருந்த அந்த உறவை சரி பண்றார். நம்மளெல்லாம் சரி பண்ணிட்டு சரி பண்ணிட்டு மறுபடியும் சீர் கொடுக்கிறார். என்ன சீர் ஆண்டவர் கொடுக்கிறாரா? அன்பான தேவனுடைய 144ஆம் சங்கீதத்தில் 15ஆம் வசனத்தை ஒருத்தர் படிக்கும்படி கேட்கிறேன். 144:15. வேகமாக எடுக்கிறீங்களா? இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவ்விதமான சீர்னா என்ன சீர்னா, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம். அது ஒரு நிலை, ஒரு ஸ்தானம். ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல கர்த்தர் கொண்டு வைக்கிறார். அந்த இடம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. அவரை சார்ந்து கொள்ளுகிற, அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் கிடைக்கிற அந்த ஒரு ஸ்தானம் இருக்குல்ல, அது ஒரு பெரிய ஸ்தானம். உங்களுக்கும் எனக்கும் அந்த ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை நமக்கு ஆண்டவர் தந்தார். எல்லாருக்கும் அப்படி கிடைக்கிறது இல்ல, எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. எல்லாரும் ஒருத்தர் அப்பான்னு கூப்பிட முடியாது. அவருடைய பிள்ளைகள் மட்டும்தான் அப்பான்னு கூப்பிட முடியும். பெரியப்பா சித்தப்பான்னு வேணா எல்லாரும் கூப்பிடலாம். ஆனா அப்பான்னு கூப்பிடுறதுக்கு முழு உரிமையான அந்த உரிமை என்ன, ரத்த சம்பந்தமான அந்த பிள்ளைகள் தான் அப்பாவை அப்பான்னு கூப்பிட முடியும். ஸ்தோத்திர அன்பா, அந்த உறவு கிடைக்கும். சும்மா வேணா யாராலும் கூப்பிடலாம். ஆனா உண்மையாகவே அதிகாரமாக, அதிகாரப்பூர்வமாக அப்பான்ற இடத்துல பிள்ளைகள் மட்டும்தான் இருக்க முடியும். அப்படித்தானா? ஸ்தோத்திரம். நம்ம கூட சில நேரத்துல போற இடத்துல அப்பான்னு கூப்பிடுவாங்க இல்லையா? இப்ப என்னால அப்பான்னு கூப்பிடுறதுக்கு நான் வந்துட்டேன். அல்லேலூயா. சில கடைக்கு போன சில பிள்ளைகள் கூட அப்பான்னு கூப்பிடுறாங்க. அந்த ஸ்தானத்துக்கு வந்தாச்சு. ஆனா ரேஷன் கார்டுல அந்த பிள்ளை சேர்க்க முடியாது. ஆனா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனையோ பேர் அப்பான்னு கூப்பிடுறாங்க. ஒரு 10-15 பிள்ளைகள் சேர்த்து கொடுவோம் ரேஷன் கார்டுனா சேர்க்க மாட்டான். சும்மா யாருன்னா அப்பான்னு கூப்பிடலாம். ஆனா அந்த உரிமை, அந்த உறவு, அந்த அதிகாரம் யாருக்கு கிடைக்கும்? பிள்ளைக்கு மட்டும்தான் கிடைக்கும். அல்லேலூயா. அந்த ஸ்தானம் யாருக்கு கிடைக்காத ஸ்தானம், அது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப அழகா அதுல சொல்லி இருக்கிறாரு, இவ்விதமாய் சீரை பெற்ற ஜனம். இந்த சீர் யாருக்கும் கிடைக்காது.
வேற எல்லா சீர் இல்ல, இப்படி ஒரு சீரை கர்த்தர் கொடுக்கிறார். நீ அப்பா நீ கூப்பிடலாம், உனக்கு உரிமை கிடைக்குதுன்னு. ஹல்லேலூயா. யோவான்ல ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு, நான் அதை வாசிக்க விரும்புறேன். யோவான் சுவிசேஷம் ஸ்தோத்திரம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இல்ல பாருங்க, யாருக்குன்னா அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை, பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கார் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இதை பெருசா நினைக்கிறீங்கன்னு தெரியல. ரொம்ப அழகான வசனம் சொல்லுது, இவ்விதமாய் சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் அதை பாக்கியமா நினைக்கிறேன். எனக்கு என் தேவன் தெய்வமாக இருப்பதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனாகிய ஆண்டவர் அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மை மறுபடியும் வைக்கிறார். அப்பா பிள்ளை என்ற உறவு, அந்த அதிகாரம் இருந்துச்சுது, ஆனா இடையில கொஞ்சம் கேப் விழுந்துச்சுது. அப்படின்னா அந்த புதுப்பிக்கிற அனுபவத்தில் கர்த்தர் கொண்டு வைக்கிறாராம். யோபு புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 6ஆம் வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். யோபு புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோமாக. 29 சென்று யோபுனுடைய ஆதங்கம், யோபுனுடைய ஆசை என்ன ஆசைன்னா, கடந்த காலங்களில் இருந்த அந்த சீர் எனக்கு இப்போது இருந்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். 6ஆம் வசனம் சொல்லுது, என் பாதங்களை நான் நெய்யினாலே கழுவினேன், கண்மலையிலிருந்து எனக்காய் எண்ணெய் நதி போல ஓடி வந்தது, அந்த செல்வ நாட்களின் சீர் எப்போது இருந்தால் நலமா இருக்கும். 2 விதமான சீரை சொல்றான். முதல்ல ஒரு சீர் எது தெரியுமா? முந்தின சீர் எனக்கு இருந்தா நலமா இருக்குன்னு சொல்றானே, அந்த முந்தின சீர் எது தெரியுமா? ஒரு காலத்துல யோபு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தான். ஆனா இப்போ அவன் இதை சொல்லும் போது என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியுமா? அவனுக்கு இருந்ததெல்லாம் போயிருச்சுது. இப்போ அவனுக்கு இருப்பதெல்லாம், அவனுடைய மனைவி ஒரு ஆளு தான் அங்க இருக்குது, ஆரோக்கியத்தையும் இழந்துட்டான், சரீரமெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, பருக்களால் இருக்கிறது. ஆமென். வாழ்வில வெறுத்து போனவனாக நிற்கிறான். அந்த சூழ்நிலையில சொல்றான், அப்ப இருந்த அந்த சீர் இப்ப இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். எந்த சீரை முதல்ல வைக்கிறான் தெரியுமா? முதல்ல ஒரு சீர் சொல்றான், சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். எத்தனை வசனம்னா 4வது வசனம் சொல்லுது, சர்வ வல்லவர். 5வது வசனம் சொல்லுது, அப்பொழுது எப்பொழுது நான் முன்னாடி ஒரு சீரோடு இருந்தனே அந்த நாளில, அப்போது சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தார். அந்த சீர மாதிரி வேறொரு சீர் இந்த உலகத்துல இல்ல. அல்லேலூயா. நெய்யினால் கழுவுறதுதான் பின்னாடி தான். ஆனா முன்னாடி என்ன சீர் தெரியுமா? சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தார். ஆண்டவர் என் கூட இருக்கிற ஒரு சீர் தான் ரொம்ப பெருசுன்னு சொல்றாரு. 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் கர்த்தர் என்னோடு கூட இருப்பதுதான் ஒரு பெரிய நன்மை, நற்சீர். நான் ரொம்ப நல்லா இருந்தானே எதை சொல்றேன்? கர்த்தர் என் கூட இருந்தார் பாருங்க. இன்னைக்கு ஏன் சொல்றான்? நான் இன்னைக்கு இல்லைன்றான். ஏன்னா அவனுக்கே தெரியல. ஏன்னா கர்த்தர் என்னை கைவிட்டார் அப்படி அவனுக்கு ஒன்றும் புரியல. ஏன் இது நடந்துச்சுது, ஏன் எல்லா பிள்ளைகளையும் போயிட்டாங்க, எல்லா சொத்துக்குள்ளும் ஏன் போயிருச்சுது, எனக்கு ஏன் வியாதி வந்துச்சுது, ஏன் மனைவி இப்படி பேசுறா, ஏன் எல்லாத்தையும் இழந்தேன், ஒரு காலத்துல அப்படி சீரா இருந்தேனே, இன்னைக்கு எல்லாம் என்னை விட்டு போயிருச்சுது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆண்டவர் தான் என்னை கை விட்டுட்டாருன்னு அவன் நினைக்கிறான். ஆனாலும் கர்த்தரை விடல அவன். அல்லேலூயா. ஆண்டவர் விடல. ஆனா அவனுக்கு ஏன் நடந்துச்சுன்னு அவனுக்கு தெரியல. கர்த்தர் தான் என்னை கை விட்டுட்டாரோ அப்படி நினைக்கிறதுனால சொல்றான், என்னை விட்டு ஆண்டவர் போயிட்டாரு. ஏற்கனவே அவர் இருக்கும் போது எனக்கு எல்லாம் இருந்துச்சு, இப்போ ஆண்டவர் என்னை விட்டு போயிட்டாரு, அதனால எல்லாம் போயிருச்சுது. அன்னைக்கு இருந்த அந்த சீர் எந்த சீர்னா, என் கூட கர்த்தர் இருந்தாருன்னா அதெல்லாம் மறுபடியும் வந்துடும். அதனால அந்த சீர் எனக்கு வேணும். எந்த சீர் வேணும்? என்னங்க அமைதி ஆயிட்டீங்க? சர்வ வல்லவர் என்னோடு இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இந்த உலகத்தில் எதுவுமே இல்லாட்டாலும் ஆண்டவர் நம்ம கூட இருந்தாருன்னா அதுதான் நல்ல சீர். நல்ல சீர். ஒரு ஓலை வீட்டில் இருக்கலாம், ஒரு ஓட்டு கட்டிடத்தில் இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் சரி, சகோதரனே சகோதரியே, சர்வ வல்லவர் உன்னோடு கூட இருந்தால் அதுதான் சிறந்த ஆசீர்வாதம். அதுதான் சிறந்த ஆசீர்வாதம். அதை விட சிறந்த ஆசீர்வாதம் இன்னொன்றும் இல்லை. அதை விட சிறந்தது ஒன்றும் இல்லை. மாளிகையில் ஒருவன் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சர்வ வல்லவர் அவனோடு இல்லாவிட்டால் அவன் சீராக இல்லை.
குடிசையில் இருந்தாலும் சர்வ வல்லவரோடு இருந்தால் அவன் சீராக இருக்கிறான். அதுதான் சீர், அதுதான் சீர். அல்லேலூயா. எனக்கு இந்த கால வேளையில தேவன் கவனிங்க வாசிப்பற பார்க்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சர்வ வல்லவர் என்னோடு இருந்தால் அதுவே சீர், அதுவே சீர். கூர்ந்து கவனிச்சா உங்களுக்கு இந்த வசனம் புரியும். அதனால உங்களை கவனிக்க சொல்றேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மார்ச் மாதத்துல நம்பிக்கையோட இந்த வசனத்தை நீங்க பிடிச்சுக்கோங்க. இந்த புதிய மாதத்துல ஆண்டவரே ஒரு புதிய தொடக்கத்தை என் வாழ்வில் தாரும். நீர் என்னை புதுப்பியும் ஆண்டவரே. ஏதோ என் வாழ்விலே போய் கொண்டிருக்கிறது, ஏதோ நடக்கிற சம்பவங்கள், சூழ்நிலைகள், நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், இவைகள் எல்லாம் ஏதோ மாறி மாறி சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா என் வாழ்விலே ஆண்டவரே நான் இழந்து போன சீரை எனக்கு புதுப்பிக்க வேண்டும் ஆண்டவரே. சர்வ வல்லவர் என்னோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே. சர்வ வல்லவர் தான் எனக்கு முக்கியம். நான் சிலர்கிட்ட சொல்றது அடிக்கடி வழக்கம், நீ கத்தரை மாத்திரம் பிடிச்சுக்கோப்பா. பிள்ளைகள்கிட்ட சொல்வேன், சபையின் பிள்ளைகள்கிட்ட, விசுவாசியின் பிள்ளைகள்கிட்ட நான் சொல்லும்போது சொல்வேன், நீ கத்தரை மாத்திரம் உறுதியா பிடிச்சுக்கோ. அவர் மட்டும் உன் கூட இருந்தார்னா என்னதான் உன் வாழ்வில தோல்விகள் இழப்புகள் வந்தாலும் கத்தர் உன்னை ஒரு இடத்துல கொண்டு நிறுத்தாம விட மாட்டாரு. உன்னை கொண்டு ஒரு இடத்துல வைக்காம விட மாட்டாரு. ஒரு ஸ்தானத்துல கொண்டு உன்னை வைக்காம விட மாட்டார். நீ ஆண்டவரை மாத்திரம் உறுதியாய் பிடித்துக்கொள். எங்கேயோ சுத்தி சுத்தி போய்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா ஒரு நாள் கொண்டு வந்து சரியான இடத்துல உன்னை கொண்டு நிறுத்துவார். நான் அதை நம்பிக்கையோட சொல்றேன், நான் அனுபவங்கள்ல சொல்றேன். கத்தர் உன்னை விட மாட்டார். ஆனா ஒன்னே ஒண்ணு, சர்வ வல்லவர் உன் வாழ்வில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில பாதிப்புகள் வரலாம், சில தடுமாற்றங்கள் வரலாம், சில சூழ்நிலைகள் மாறலாம், நீ எதிர்பார்த்தது நடக்காம இருக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளை, சர்வ வல்லவர் உன்னோட வாழ்வில் இருப்பாரானால் ஒரு நாள் வரும்போது அவர் வைக்கும் ஸ்தானத்தில் உன்னை கொண்டு வைக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். யோபுவின் வாழ்வில் என்னவெல்லாமோ நடந்தது, ஆனால் அவன் சர்வ வல்லவரை மாத்திரம் பிடித்துக் கொண்டான். அவர் அவனை விட்டு போயிட்டார் நினைக்கிறான், ஆனா அவரை இவன் விட முடியல, விட விரும்பல. உண்மையாவே அவர் என்ன விடல, ஆனா இவனுக்கு தெரியுது அவர் என்ன வெட்டிட்டாருன்னு, அதனால கஷ்டம் நினைக்கிறான். ஆனா நான் அவரை விடவே மாட்டேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்றான். என்னை அவரே விட்டுட்டா கூட நான் எனக்கு அவரை விடுறதுக்கு மனசே இல்ல, நான் விடவே மாட்டேன், அவரை விடவே மாட்டேன். முந்தின சீர் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். முந்தின சீர்னா அன்னைக்கு இருந்த செல்வ செழிப்பா இருக்கணும், அதை கூட ஃபர்ஸ்ட்ல வைக்கல, முதல்ல வைக்கிறது அன்னைக்கு முந்தின சீர். எனக்கு எது தெரியுமா? என்னோடு ஆண்டவர் இருந்தாரு, அதுதான் முந்தின நன்மை. அந்த நன்மை மறுபடியும் எனக்கு இருந்தால் நலமா இருக்கும் என்று கேட்கிற நண்பானவர்களே. ஹல்லேலூயா. யோசேப்பின் வாழ்வில ஸ்தோத்திரம், அவனோடு கத்தர் இருந்தார்னு பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. எங்கெல்லாம சுத்தி அடிச்சான், அது உண்டு, எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. தேவன் உயர்த்த நினைக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் சுற்றுப்பாதை என்ன செய்யும் இருக்கும். பைபாஸ் ரோடெல்லாம் இருக்கும், சுற்றுப்பாதையெல்லாம் இருக்கும், குறுக்கு வழிகளும் பல விதங்கள்ல போய் நாம் நினைக்காத பாதைகள்லாம் நம்முடைய வாழ்வில வரும். தேவன் உயர்த்த நினைக்கிற சிலருடைய வாழ்வில. ஆனா கத்தர் சரியான நேரம் வரும்போது யோசேப்பு எங்க இருக்கணுமோ அங்க கொண்டு கத்தர் வச்சார். ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் அவனோடு கூட இருந்தார். தேவனுடைய ஆவி அவனோடு இருந்தது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆவி அவனோடு இருந்தது. அதனாலதான் பார்வோனுடைய சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்தார். ஆமென். சிறைச்சாலையில் இருந்ததான பானபாத்திரக்காரனுக்கு, சுயம்பாகிக்கு சொப்பனங்களுக்கு விளக்கம் கொடுத்தார். கத்தர் அவனோடு கூட இருந்தார். கத்தர் அவனோடு இருந்தார். தேவனுடைய ஆவி அவனோடு இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்த விட எனக்கு எதுவுமே இல்லாட்டா கூட தேவன் என்னோடு இருந்தால், அவருடைய ஆவி என்னோடு கூட இருந்தால், கத்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்துவாரு. நான் எதை இழந்தாலும் இதை இழக்க கூடாது. அல்லேலூயா. பாக்கெட்ல பணம் இல்லாம இருக்கலாம், சர்வ வல்லவர் என்னோடு இருக்கணும். கழுத்துல செயின் இல்லாட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்மோடு இருக்கணும். பாத்தீங்களா, இது வர மாட்டேங்க சவுண்டு. அல்லேலூயா. ஏன்னா எல்லாத்தையும் கொடுக்கிறவர் அவர் தருவார். நான் முழுமையா நம்புறேன். என்ன வந்தாலும் வரட்டும், என் ஆண்டவர் மட்டும் என்னை விட்டு போயிடக்கூடாது. அவர் மட்டும் என் கூட இருந்தா போதும். நல்லா ஜபம் பண்ணி என் ஆண்டவரை மட்டும் பிடிச்சிட்டேன்னா போதும். எவ்வளவு ஆழத்துல இருந்தும் எவ்வளவு உயரத்துக்கும் அவரை கொண்டு வந்து நிறுத்த அவரால் முடியும். அவரை மாத்திரம் பிடிச்சுக்கோங்க பிரதர் சிஸ்டர், அவரை மாத்திரம் பிடிச்சுக்கோங்க. சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கணும். யோபுவினுடைய தாகம் எப்ப எல்லாத்தையும் இழந்து அழுகையும் கண்ணீருமா இருக்கும்போது கூட, அப்போ எல்லாருக்குமே அந்த எண்ணம் வராது. பெரும்பாலும் அப்பெல்லாம் கவலையும் வேதனையும் தான் வரும், புலம்பல் தான் வரும். அப்ப கூட யோபு சொல்றாரு, சர்வ வல்லவர் என்னோடு இருந்தால் நலமா இருக்கும்னு நினைக்கிறான். அப்ப ஆண்டவர் என்ன நினைச்சிருப்பாரு? மகனே யோபு, உண்மையும் கூட தான்ப்பா இருக்கேன்ட்டு சொல்லியிருப்பார்ல. அல்லேலூயா. அவன் காதல கேட்டுச்சோ இல்லையோ, நீ கஷ்டப்படாத,
ஆண்டவர் பொறுமையா இருக்கிறாரு. யோபின் விசுவாசத்தை பார்க்கிறாரு. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு தராரு. ஆண்டவர் இல்லைன்னு நினைக்காதீங்க, உங்களோடு இருப்பார் ஆண்டவர். ஆண்டவர் இருக்கும்படி நாம் நடந்து கொள்ளவும் வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. அன்பானவர்களே, யோபு சொல்றாரு 3வது வசனத்துல, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அவர் அருளின வெளிச்சத்தால் நான் கடந்து போனேன். ஹல்லேலூயா. எனக்கு இந்த கால வேளையில சகோதரனே சகோதரியே, யோபு சொல்றார், என் தலையின் மேல் ஒரு தீபம் என்ன செய்துதான் இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. யோபு அதனால தான் சொல்றார், அன்னைக்கு இருந்த அந்த தீபம் இன்னைக்கும் இருந்தா நலமா இருக்குன்னு நினைக்கிறான். அந்த வெளிச்சம், ஹல்லேலூயா, இந்த தீபம் ஆண்டவருடைய வெளிச்சம் தான் அது, வசனத்தின் வெளிச்சம் தான் அது. அந்த வெளிச்சம் இருந்தா எவ்வளவு இருள் இருந்தாலும் அந்த இருளின் மத்தியில என்னால் கடந்து போக முடியும். வாழ்க்கையில் எவ்வளவு இருள் வரலாம். வாழ்வின் இருள் எது தெரியுமா? என்ன செய்யனே தெரியாத ஒரு இடம் இருக்குல்ல, அதான் இருள். முடிவெடுக்க முடியாத ஒரு இடம் தான் ஒரு இருள். எல்லாருடைய வாழ்க்கையிலும் சில சந்தர்ப்பங்கள் அந்த இருள் என்ன செய்யும், வரும். சிலர் சொல்லுவாங்க, அதை என் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு. நான் கேட்கிற செய்தி நெருக்கத்துல அப்படியே குழம்பி போய் இருக்கிற சூழ்நிலையில எந்த முடிவும் எடுக்க முடியாம, சரியான ஆலோசனை இல்லாம தகச்சு போய் நிக்கிற நேரம் இருக்குல்ல, அதுதான் இருள் நம்முடைய வாழ்க்கையில. எனக்கு இந்த கால வேளையில வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில ஒருவேளை அந்த இருளான நிலையில போற மாதிரி இருக்கா? இருள் சூழ்ந்த லோகத்தில்னு பாடுறோமே, இருள் சூழ்ந்திருக்கு. எங்க பார்த்தாலும் இருட்டா தெரியுது. யாருமே நமக்கு நல்லவங்க மாதிரி தெரியல. யாரை பார்த்தாலும் நமக்கு தீமை செய்யறவங்க மாதிரியே தெரியுது. யாரை நம்புறதுன்னே தெரியல. அப்படின்ற ஒரு சூழ்நிலை, இருட்டான ஒரு சூழ்நிலை இருக்குல்ல, அதைத்தான் சொல்றாரு யோபு. அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன் சொன்ன. யோபுவின் வாழ்க்கையில உள்ள அந்த வெளிச்சம் தான் அவன் வாழ்வில் ஏற்பட்ட இருளையெல்லாம் கடந்து போக தேவன் அவருடைய வெளிச்சம் இருந்தால் போதும். நம்முடைய தலை மேல அவருடைய வெளிச்சம் இருக்கட்டும். ஹல்லேலூயா. அவருடைய தீபம் என் தலையின் மேல் இருந்ததுன்னு சொல்றாரு யோபு. அந்த வெளிச்சம் நமக்கு ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். குழப்பமான சூழ்நிலையிலும் இருள் சூழ்ந்த சூழ்நிலையிலும் அவர் கரெக்டா சில நேரத்தில் பாதை காண்பித்து வழி நடத்துவதற்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். யோபு சொல்றாரு இன்னொரு வசனத்துல, 4வது வசனத்துல, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல இருந்தது. எப்ப தெரியுமா? முந்தின நாட்களில், அப்பொழுது கடந்த காலங்கள் இருந்தது. அது இப்பொழுது இல்லை. அது இருந்தால் நலமாயிருக்கும்னு நினைக்கிறாரு. அது இருக்குது, அவனுக்கு இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியல. அதனாலதான் இந்த அளவுக்கு அவன் நிக்கிறான் யோபு. ஆனா அவனுக்கு அது புரியல. அவன் சொல்றான், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்தது. நம்ம கூடாரத்துல தேவனுடைய ரகசிய செயல்னு ஒண்ணு இருந்துச்சு. அது இப்ப இருக்கா? யோபின் வாழ்க்கையில இருந்தது, ஆனா அவனுக்கு தெரியல. நமக்கு இருக்கான்றத ஒரு முறை யோசித்து பார்க்கணும். தேவனுடைய ரகசிய செயல், யாருக்கும் இல்லாத ஒரு பாதுகாப்பை நம்ம குடும்பத்தின் மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா அது ரகசியமாக என்ன செய்து இருக்கு. மற்றவங்களுக்கு அது என்ன செய்யாது, தெரியாது. நம்மளை பார்க்கும்போது இவனுக்கு என்ன, இவன் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நமக்கு தூதர்களை கொண்டு நம்மளை கர்த்தர் காக்குறாரா. நமக்கு இருக்கிற தூதர்கள் மற்றவங்களுக்கு கண்களுக்கு என்ன செய்யறது இல்ல, தெரியறது இல்ல. ஆனா தேவன் நம்மை ஒரு ரகசிய செயல் நம்முடைய கூடாரத்தின் மேல இருக்கு. நம்ம வீட்டின் மேல ஒரு ரகசிய செயல் ஒண்ணு இருக்கு. ஆமென். பார்வோன் எகிப்தில இருந்த இஸ்ரவேலுடைய கூடாரத்தின் மேல ஒரு ரகசிய செயல் ஒன்று இருக்கு. அன்னைக்கு ஆட்டுக்கோடின் ரத்தம் இஸ்ரவேல் மக்களுடைய வீட்டு நிலைகளிலே பூசப்பட்டிருந்தது. இஸ்ரவேலின் கூடாரத்தின் மேலே ஒரு ரகசிய செயல் அன்றைக்கு இருந்தது. அதனால இஸ்ரவேல் கூடாரங்களிலே அழுகை இல்லை, சங்கார தூதன் உள்ளே வரவில்லை. சங்கார தூதன் பார்க்கும்படியான ஆட்டுக்கோடின் ரத்தம் இஸ்ரவேலின் கூடாரங்களில் இருந்ததுனால ஒரு பெரிய பாதுகாப்பு இருந்தது. இன்னைக்கு அன்னைக்கு வெளியிலே பார்க்கும்படியான ஆட்டுக்கோடி ரத்தம் இருந்தது. இன்னைக்கு நமக்கு ரகசியமான ஒரு பாதுகாப்பு செயல் ஒன்று இருக்கு. அது இயேசுவின் ரத்தம். பார்க்க தெரியாது, ஆனா இயேசுவின் ரத்தம் நம்முடைய வீட்டின் மேலே பூசப்பட்டிருக்கிறது, என் கூடாரத்திலே பூசப்பட்டிருக்கிறது, என் வாசல் நிலைகளிலே பூசப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானுடைய இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. அது ரகசிய செயல், யாருக்கும் தெரியாது. என் வீட்டில் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. ஏன்னா யார் வீட்டுல ஜெபம் இருக்கோ அந்த வீட்டுல இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. எந்த வீட்டுக்கும் இல்லாத ஒரு பாதுகாப்பை தேவன் அந்த வீட்டுக்கு ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா.
தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். கர்த்தர் மிகவும் நல்லவர். யோபு சொல்றாரு, ரகசிய செயல் என் வீட்டில் இருக்கு, ஸ்தோத்திரம், அது பாதுகாப்பாக இருக்கிறதுன்னு சொல்றார். 6ஆம் வசனத்துல படிக்கிறேன், பாதங்களை நான் நெய்யினாலே கழுவினேன், கண்மாலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும் என்று யோபு சொல்றார். இது ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பற்றி சொல்ற மாதிரி ஒரு வேளை இருக்கலாம். இது அப்படின்னா நெய்யினாலே பாதங்களை கழுவினானா அப்படின்னா அப்படி கழுவிருப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, யோபு நெய்யினால கால்களை கழுவினா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். நம்ம யாரும் நெய்யில கழுவுமா? ஒண்ணு நெய் விலை கூட காலில் கழுவ முடியாது. ஆனாலும் அப்படியே நெய் ஓசில யாராவது ஒரு கிலோ கொடுத்தாலும் அந்த நெய்யினால கால்களை கழுவுவீர்களா? இல்லை. நெய்யினால கழுவினா வலுவலுன்னு நடக்க முடியுமா? பிசு பிசுன்னு இருக்கும்ல. தண்ணியில காலை கழுவுறவாறு நெய்யில கழுவ முடியுமா? நெய்யே ஆனாலும் சரி, அதை கால் கழுவுவதற்கு நன்றாக இருக்குமா? சாப்பிடுவதற்கு யூஸ் பண்ணிக்கலாமா ஒழிய கால் கழுவுறதுக்கு பயன்படுத்தியிருப்பானா யோபு? என்ன சொல்ல வர்றான்னா, அவனுடைய செழிப்பை பற்றி பேசிட்டு இருக்கிறான். அந்த அளவுக்கு நெய் அவங்க வீட்டுல இருந்தது. ஆயிரக்கணக்கான மாடு இருந்தா நெய் இல்லாம இருக்குமாங்க? ஸ்தோத்திரம். நெய் இருந்துச்சா, அப்புறம் எண்ணெய் நதி போல செல்வ செழிப்பு சீர், அப்படி ஒரு சீர் அன்னைக்கு இருந்ததுன்றார் யோபு. அது இன்னைக்கு இருந்தா நலமா இருக்குன்னு கேட்கிறாரு. இது என்ன அர்த்தம்னா, வழக்கத்தின்படி நெய்ய சாப்பாட்டுல தான் ஊத்துவோம். ஆனா இவர் சொல்றாரு கால் கழுவுற அளவுக்கு இருந்தது. அப்படின்னா வழக்கத்துக்கு மாறான ஒரு ஆசீர்வாதம், வழக்கத்துக்கு மாறான ஒரு உதவி, வழக்கத்துக்கு மாறாக தேவன் கொடுக்கிற நன்மை ஒன்று இருக்குல்ல, அது தேவன் யோபு கொடுத்திருந்தாரு. வழக்கமா நம்முடைய வாழ்க்கையில கூட வழக்கமாக நடைபெற ஒரு விஷயத்தை இயற்கைக்கு மாறாக தேவன் வேறொரு வழியில நமக்கு என்ன செய்ய முடியும்? கொடுக்க கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். தேவன் மிகவும் பெரியவர். 144ஆம் சங்கீதத்துல 12-13 வசனங்களை நான் படிக்க விரும்புகிறேன். 144ஆம் சங்கீதம். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துகளையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பலுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும். இதெல்லாம் நிறைய ஆசீர்வாதங்களை சொல்லி கர்த்தர் கூட இருந்தா ஆசீர்வாதங்களை தருகிற தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, சீர்படுத்துகிறார், சீராக்குகிறார், சீர் தருகிறார், அப்புறம் சீர் பொருந்த பண்ணுகிறார். 3வது எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை படிக்கலாமே. எபிரேயர் 13:21. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளையும் சீர்பொருந்தினர்களாக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. சகல நற்கிரியையிலும் சீர்பொருந்தினர்களாக்குவாராக. ஆமென், அல்லேலூயா. இந்த சீர்பொருந்துதல் நற்கிரியைகளிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நற்கிரியைகளினாலே சீர்பொருந்த பண்ணுகிறாராம். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நற்கிரியைகள் தேவைன்றார். ஸ்தோத்திரம். யாக்கோபு கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்றார். நற்கிரியை நம்முடைய வாழ்வில வேணும். அந்த நற்கிரியைகள் மூலமா தான் நம்முடைய வாழ்க்கை சீர் பொருந்துதுன்றார். சகலவித நற்கிரியைகளும் நம்முடைய வாழ்க்கையில வரட்டும், அப்பொழுது கர்த்தர் நம்மை சீர் பொருந்த பண்ணுவார்னு வேத வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு இந்த காலவேளையில தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய வாழ்வை சீர் பொருந்த பண்ணுகிற ஒரு வாழ்வாக மாறட்டும். நற்கிரியை செய்ய சீர் பொருந்த செய்கிறார். ஸ்தோத்திரம். அவர் சீர் பொருந்த செய்தால் நாம் நற்கிரியைகளை செய்வோம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளைகளே, தீத்து புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். தீத்து புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படி. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமா இருக்கவும் சொல்லப்பட்டிருக்கிறது.
வந்து காண்பிக்கிற அடையாளம். அது நம்முடைய கிரியையை பார்க்க முடியும் இல்ல, விசுவாசத்தை பார்க்க முடியாது, ஆனா கிரியைகளை பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நான் பார்க்கிற மாதிரி விசுவாசம் உனக்குள்ள இருக்கட்டும், உலகம் பார்க்கிற மாதிரி நற்கிரியை உன் வாழ்க்கையில வெளியே தெரியட்டுன்ற. விசுவாசம் நமக்குள்ள இருந்தா மக்கள் பார்க்க தெரியாது, அது தேவன் பார்ப்பாரு. ஆனா நம்முடைய கிரியை இருக்குல்ல, அத தேவனும் பார்க்கிறாரு, மனுஷரும் பார்க்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய கிரியைகளை மக்கள் பார்க்கட்டும். காண்கிற நற்கிரியைகள் ரொம்ப அவசியம் தேவை. காண்கிற நற்கிரியைகள் தேவை. நம்மளை பார்க்கிறவங்க எல்லாம் நம்மளை ஆண்டவரை பார்க்கிற மாதிரி பார்க்கணும். ஆமென், அல்லேலூயா. உங்களை பார்த்த உடனே இந்த இயேசுக்காரக்கா வராங்க, சிலருக்கெல்லாம் பேர் கூட வச்சிருவாங்க, இந்த இயேசுக்காரக்கா வராங்க, இயேசுக்கார அண்ணன் வராரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சிலருக்கு சொல்லவே தெரியாது, இந்த இயேசு வராருமா. நம்மளை இயேசுவா தான் பார்க்குறாங்க. நீங்களும் நானும் இன்னொரு இயேசுவாக வாழ்கிற வாழ்க்கை நமக்கு தேவை. இதை கேட்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்னொரு இயேசுவாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அதனாலதான் பவுல் சொல்றாரு, இனி நான் அல்ல, கிறிஸ்து என்னிலே வாழ்கிறார். நம்ம போகும்போது ஒரு இயேசுவாக, இந்த இயேசு எப்படி எருசலேம் நகரத்தில் நடந்து போனாரோ அது மாதிரி மதுரை பட்டணத்தில் நீங்கள் நான் நடக்கணும். அந்த ஒரு வாழ்க்கை வாழ நம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்தணும். ஆண்டவர் கிருபை தருவாராக. அதே தீத்து புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை படிக்கும் போது அந்த சீரை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளை நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள், புத்தியினமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாயிருக்கிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும். தேவையற்றவைகளை எல்லாம் என்ன செய்யணுமா, விடணுமா. அது நற்கிரியைகளை செய்வதற்கு, தேவன் நம்மை சீர்பொருந்த பண்ணுவதற்கு அடையாளமானதாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 10ஆம் வசனம், வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல சிலருக்கு புத்தி சொல்லணும், கேட்கல அப்படின்னா அவங்களை விட்டு விலகிடணும். 2 தரம், 1க்கு 2 3 முறை திரும்ப திரும்ப அவங்களுக்கு புத்தி சொல்லி பார்க்கணும். அவங்க யாரோ எல்லாத்தையும் இல்ல, வேத புரட்டனோடு கூட நாம ஒட்டு உறவாடக்கூடாதுன்னு சொல்றாரு. வசனத்தை மாத்தி பேசுறவங்க கூட நமக்கு என்னல்ல, ஒட்டு உறவு இருக்கவே கூடாது. வசனத்தை விட்டு விலகி போனவன்ட்ட சொல்லி திருத்த பார்க்கணும், முடியல விட்டுறணும். அதனால விட்டு விலகுன்றது உலகத்தை எல்லா சொந்த பந்தத்தில் விட்டு விலகிடப்படாது. எல்லாரையும் விட்டு விலக சொல்லல ஆண்டவர். யாரை விட்டு விலகணுமா? வேத புரட்டனை விட்டு விலகு. சிலரோடு நம்ம சேர்ந்தா நம்ம வாழ்க்கை பாதிக்கும், நம்மளால திருந்த முடியாது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கெட்டு போயிடும், நம்மையும் கத்தரை விட்டு பிரிச்சிருவான் அப்படின்ற ஒரு இடம் வரும் பொழுது அவங்களை விட்டு என்ன செஞ்சிடணும், நம்ம விலகிவிட வேண்டும். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளை மனதில் கொள்ளுங்கள். தேவையற்ற வாக்குவாதங்களை விட்டு விலகும்படி சொல்றார். அப்படி செய்தால் அது நற்கிரியைகளுக்கான பலனாக இருக்கும் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 3ஆம் அதிகாரம் அதே 3:14 படிக்கிறேன். நம்முடையவர்களும் கனியற்றவர்களுமாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும் என்று சொல்றார். அன்பானவர்களே, இந்த காலவேளையில நம்முடைய வாழ்விலே ஒரு நற்கிரியை செய்கிற ஒரு சீர்பொருந்துதலை ஆண்டவர் சொல்றார். எப்போ சீர்பொருந்துவோம்னா, நற்கிரியைகளை செய்யும் பொழுது. நற்கிரியைகளை செய்யும் பொழுது கனியற்ற வாழ்க்கை இராதபடி கனி உள்ள வாழ்க்கை சீர்பொருந்த பண்ணும். கண்களை மூடி ஜெபம் பண்ண போறோம் இந்த காலவேளையில். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை சீர்படுத்தி சீர் தந்து சீர் பொருந்த பண்ணுகிற நம்முடைய தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கு. நம்ம எல்லாரும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருடைய பந்திக்கு நேராக போறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தர் சமூகத்தில் நாம் ஜெபிப்போமாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இந்த காலவேளையில என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன்னு ஆண்டவருடைய ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் சொல்றாரு, உங்கள் முந்தின சீரை பார்க்க உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். நானே கர்த்தர்னு நீங்க அறிஞ்சிக்கிற அளவுக்கு உங்களுக்கு நற்சீர் உண்டாக பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றாரு. அன்பானவர்களே, நாம் என்ன செய்யணும் தெரியுமா? இழந்து போன உறவுகளை புதுப்பிச்சிருங்க. நீங்க கர்த்தருக்கு செஞ்சதை இப்போ செய்யாம விட்டுட்டா, அது இல்லாம போயிட்டா, அதை மறுபடியும் புதுப்பிச்சிருங்க. நாம் அப்படி செய்யும் பொழுது நமக்கு நற்சீர் உண்டாக செய்வார் ஆண்டவர். ஹல்லேலூயா.
அவர் தந்த பொறுப்புகளை மறுபடியும் நிறைவேற்றுவோமாக. ஆண்டவருக்காக என்னவெல்லாம் செய்தீர்களோ, ஆமென், ஸ்தோத்திரம், அதெல்லாம் இப்ப செய்யாம விட்டிருந்தா அதை மறுபடியும் செய்யறதுக்கு உங்களை நீங்களே ஒப்பு கொடுக்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டுவாராக. இயேசுவின் நாமத்தில் ஒருமுறை கூட ஆண்டவர்ட்ட எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். புது நன்மைகள் உன்னை சேரும். ஸ்திரப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்து. சீர்படுத்தும் தேவன், கைத்தட்டி சொல்லுங்க. சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். இல்லாமல் செய்வோம் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன். உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன். நேராகும் வாய்ப்பில்லா உன் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. நேராகும் வாய்ப்பில்லா உன் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. உன்னை சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். நீங்க உயரக்கூடாதுன்னு, நீங்க முன்னேறிடக்கூடாதுன்னு எத்தனையோ பேர் தடுத்திருப்பாங்க இல்லையா? உன் மேன்மைகளை தடுக்க நின்றதான கூட்டம் எல்லாம் உன்னோடு தேவன் இருக்கிறார் என்று பார்க்கும்படி ஆண்டவர் செய்வார். யாரெல்லாம் நீ வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி நீ வளர்ந்து நிக்கிறது அவங்க கண்கள் காணும். நீ ஆசீர்வதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிற கண்களுக்கு முன்னாடி ஓ கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பார்னு வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உன்னை பகைத்த கூட்டம் எல்லாம், ஓ உனக்கு காயப்படுத்தின கூட்டம் எல்லாம், ஓ அவங்களுக்கு முன்னாடி உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஆமென், ஸ்தோத்திரம். ரெண்டு கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. காயங்கள் மாறும், உங்கள் காயங்கள் மாறும். உன்னை காயப்படுத்தினார்களே அந்த காயங்கள் மாறும். தேவ பிள்ளைய மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனன் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனன் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் ஆறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் ஆறும். உன் மேன்மை உன் கையில் சேரும். உன் மேன்மை உன் கையில் சேரும். சொல்லுங்க சேர்ந்து. சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார்.
எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை, ஆண்டுடைய வார்த்தையை நான் நம்புறேன். நீங்க நம்பின ஆண்டவர்கிட்ட எல்லாரும் பேசுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை சீர்படுத்த உம்மால் ஆகும். ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு சீர்தர உம்மால் ஆகும். நற்சீர் தருகிற தேவனாய் இருக்கிறவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் பரலோகத்தின் பிதாவே, சர்வவல்லமையுள்ள தேவனே, இந்த காலவேளையில இந்த வசனத்தை நாங்கள் ஆண்டவரே கை கோர்த்து, ஆண்டவரே கை கூப்பி, ஆண்டவரே நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் என் வாழ்வில், எங்கள் வாழ்விலே இந்த வார்த்தை உயிருள்ளதா எப்பொழுதும் இருக்கட்டும். கர்த்தர் சொன்னபடி செய்கிற தேவன். ஆண்டவரே, கர்த்தர் சொன்னதை தடுப்பதற்கு தேசமே எதிர் நின்றாலும் சொன்னதை செய்து முடிக்க வல்லமை உள்ள ஆண்டவர். கானானை சொந்தமாய் தருவேன் என்று சொன்னவர், எத்தனையோ ஜாதிகள் எதிர்த்தாலும் அதைகளெல்லாம் ஆண்டவர் முறியடித்து கானானை சொந்தமாய் கொடுத்தது போல இன்னைக்கும் ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த சத்தத்தை விசுவாசிக்கிற நம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன் சொன்னீங்களே, இந்த நாளில, இந்த மார்ச் மாதத்தில் அப்படி உண்டாக செய்யும். எல்லாரையும் தாழ்த்துகிறோம் இந்த வசனத்துக்கு. நாங்கள் கீழ்ப்படுகிறோம் இந்த வசனத்திற்கு. நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இந்த வசனத்தை. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.